குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லை தட்டிக்கிறங்க. அதில் ஆல்ண்டு இருக்கும், அதை தட்டிக்கிறங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றைக்கு வரும். இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது வந்து பப்பாளி கேசரிமா. தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கறங்க. நீங்கள் சொல்ல தொட்டிக்குமே யாருமே கண்டுபிடிக்க முடியாது இது பப்பாளி கேசரின்னு. அந்த அளவுக்கு நம்ம அருமையாக நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ வாங்க அதுக்குள்ள பொருள்கள் என்னென்னு நம்ம போய் ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம அதுக்குள்ளே பொருள்களை பார்ப்போம். எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான். நெய் வந்து 2லேருந்து 3 ஸ்பூனுமா நெய். நீங்கள் 4 ஸ்பூன் கூட போடலாம். அப்புறம் ஏலக்காய் தூள், கிஸ்மிஸ்ஸு, முந்திரி, உப்பு, அவ்வளோதான். முந்திரி 10லேருந்து 20 போடலாம், கிஸ்மிஸ் 10 போடுங்க. உப்பு, அப்புறம் பால் 1/2 லிட்டர் பாலை வந்து திக்காக காய்ச்சி 50 மில்லி ஆக்கி வச்சுருக்கிறோமா. அப்புறம் பப்பாளி 150 கிராமு, ரவை வந்து 100 கிராமு, ப்ரௌன் சுகர் 80 கிராமு. உங்களுக்கு பப்பாளி இனிப்பு குறைவாக இருந்தால் நீங்கள் வந்து 100 கிராம் சீனி போடுங்கம்மா. அப்புறம் சுடு தண்ணி வந்து 150 கிராமு. உங்களுக்கு திக்கு பால் வேணாம் அப்படின்னு நினச்சியேண்டா நீங்கள் வந்து தண்ணியும் பாலும் நம்மளுக்கு மொத்தம் 200 மில்லி. நீங்கள் 200 மில்லி பாலை ஊற்றிடுங்க. வெதுப்பான பாலை ஊற்றி கிண்டிடுங்க. தண்ணியை வந்து தவிர்த்துக்கிறங்க, அவ்வளோதான். அப்புறம் நெய்யை சுடு பண்ணி முந்திரி கிஸ்மிஸை போட்டு வருங்க. முதல்ல முந்திரியை போடுங்க, இல்லைன்னா கிஸ்மிஸ் வந்து கறிவீரும். முந்திரியை போட்டு வறுத்துட்டு அதிலே நம்ம வந்து நெய்யையும் போட்டு வறுக்க போகிறோம். முந்திரி கிஸ்மிஸ்ஸு எல்லாம் போட்டு வறுத்துட்டு ரவையை போட்டு வறுக்க போகிறோம். சரியா? இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. இதை வந்து நீங்கள் சொல்ல தொட்டிக்குமே வந்து யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது இது பப்பாளி அல்வா, பப்பாளி கேசரின்ட்டு. சரியா? அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா டேஸ்ட்டாக மணமாக கொடுத்துருவோம். எந்த ஒரு பப்பாளி வாடையே இருக்காது. அதோட சுடுதண்ணியை ஊற்றுங்க. ரவையை லைட்டாக வறுத்துட்டு சுடுதண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உப்பு, ஏலக்காய் தூளை போடுங்கம்மா. நான் ஏலக்காய் தூள் போட மறந்துட்டேன், அப்புறம் கடைசியில் நான் போடுவேன். இந்த திக்கு பாலை ஊற்றுங்க. இந்த திக்கு பாலை ஊற்றி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேசரியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம நாகூர் தம்ரூட்டு மாதிரியே அந்த டேஸ்ட்டு வரும். அதை சாப்பிட்டவங்களுக்கு இந்த ரசனை கண்டிப்பாக தெரியும். அந்த ரசனை தான் வரும் இது. ஏன்னா நம்ம வந்து திக்கான பாலாக போடுறோம். அதோட கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து பப்பாளியை போடுங்கம்மா. பப்பாளியை போட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். மொத்தம் இது வந்து 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நேரமாக நம்மளுக்கு இழுக்காது. பப்பாளி வாடை போத்தொட்டிக்கு நல்லா கிண்டுங்க. வாசத்தை பார்த்துக்கிறங்க, வாடை போயிடுச்சா அப்படின்ட்டு. வாடை போன பிறகு சீனியை போடுங்க. சீனியை போட்ட பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் இலகி கொடுக்கும். அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டு கிண்டுங்க. உங்களுக்கு வெட்டி சாப்பிட்ணும் கேசரி அப்படின்னு நினச்சியேண்டா 150 கிராம் ரவையை போடுங்கம்மா. நம்மளோட பப்பாளியோட அளவு வந்து இப்போ 150 கிராம் போடுறோம்னா ரவையோட அளவு நம்ம 150 கிராம் போடணும். அப்போ வந்து நம்ம வெட்டி சாப்பிட்லாம். நான் வந்து அள்ளி சாப்பிட்றதுக்காண்டி நான் வந்து ரவையை குறைச்சி போடுறேன். அதோட ப்ரௌன் சுகரை போடுங்கம்மா. போட்டு கிண்டுங்க. கிண்டி அதை வந்து எல்லாத்தையோட நல்லா சேர்ந்து நல்லா கரையட்டும். கரைஞ்ச பிறகு கடைசியில் இன்னும் 1 ஸ்பூன் நெய்யை போட்டு 1லேருந்து 2 ஸ்பூன் நீங்கள் நெய் போடலாம். போட்டு அடைச்சிருங்க. இவ்வளோ தான் பப்பாளி கேசரி. பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம்னு. இவ்வளோ தான். இந்த ருசியான கேசரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்கம்மா. பப்பாளி பழம் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிட்லாம். பப்பாளி அல்வா, பப்பாளி கேசரி நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் பப்பாளி அல்வா கூட நான் வந்து போட்டிருக்கிறேன். அதுக்குள்ளே லிங்க் கீழே கொடுக்குறேன். அதையும் போய் பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் அப்படித்தான், அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். கடைசியில் நெய்யை போட்டு இறக்கிடுங்கம்மா. அவ்வளோதாம்மா. அதோட கொஞ்சம் நேரம் ஆற வச்சு பிள்ளைகளுக்கு கொடுங்கம்மா. மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ. லைக், சப்ஸ்கிரைப், JJ Max Kitchen. Bye. See you. Bye.